அங்கே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு க்ளீன் வீனிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் vlogன்றதுனால செம்ம சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரேன். ஸோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்பை நம்மளுக்கு இருக்க மாதிரி தெரியுது இந்த துணி மடிக்காமல் இருக்கிறது தான். ஸோ நம்ம இதை மடித்து வச்சுக்கலாம். த்ரோட் பெயின் ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன், வாய்ஸ் மட்டும். ஓகே. துணி வந்து ஏதோ ஓரளவுக்கு அழகாக இல்லாமையும் ஓரளவுக்கு அசிங்கமாக இல்லாமையும் நடுவில் இது பண்ணியிருக்கேன். அடுக்கி வைக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்பராக அப்படின்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பெட்ஷீட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கம் போயிடலாம். ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒரு பெரிய குப்பை மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. அதனால தான் இந்த வளையல் எல்லாமே இதுக்குள்ளே தான் அழகாக வந்து அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ ஒரு ஷூ டப்பா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை அழகாக கட் பண்ணி ஃபோரா பக்கமாக வச்சுட்டு அழகாக அடுக்கி வச்சுருக்கேன், வளையல் பை வளையல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதை க்ளீன் பண்ணலாம். நாங்கள் இந்த டேபிள் எதுவும் வச்சதில்லை, பிகாஸ் நாங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கோம் ஒரு கபோர்டில். ஸோ அதனால பார்த்திங்கன்னா இதுவே ஓகே தான். பிகாஸ் நான் உங்களுக்கு வெளில லாஸ்ட்டில் காமிக்கிறேன். என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. வாங்குறப்போ கொடுத்த இந்த பாக்ஸில் நான் வந்து வீணாக்கி தூக்கி போட்டுற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுப்பேன். ஸோ இதில் எல்லாமே வந்து கிளிப்பு தானே எப்பயோ வாங்கினது. பட் ஸ்டில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ புதுசு மாதிரி இருக்குது. பிகாஸ் எல்லா டைமும் நம்மளால காசு போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால தான். ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமா? சைட்டோல்டு ஷெல்ஃப்லாம் அடிக்கிட்டு அழகா. ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் பிகாஸ் அப்பாவோட பேசிக் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து இந்த ஷெல்ஃப் ஓகே. அந்த ஷெல்ஃப் பார்க்கலாமா? இந்த ஷெல்ஃபும் இப்போ பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே கொஞ்சம் துணி இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே மடித்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இப்பயும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஏன் பெட்டையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் ரொம்ப லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மேலே துணி வச்சுருந்தேன், அதனால தான். ஸோ பெட் கவர் எங்கேன்னு கேட்பீங்க, ஸ்டில் இஸ் தேர் இன் மொட்டை மாடி. ஒன்றும் காஞ்சிட்ருக்கு பிகாஸ் ஃபைன் வெதர். ஸோ வெயில் அதிகமாக அடிக்கலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் காயறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் நீடாக ஒரு டெண்டன்சியாக வேணுன்றதால அது மேலே காய்ஞ்சிட்ருக்கு. நான் அப்புறமா போட்டுக்கிறேன். பெருக்கிட்டேன் சுத்தமாக வீடை. நம்ம அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.